நல்ல தகப்பனுக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக என் தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி இதோ இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற இந்த பரிசுத்தமான வார்த்தை இப்படியாக சங்கீதத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. ஆதலால் உம் நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பியிருப்பார்கள். தேவனாகிய கர்த்தர் நமக்காய் சொல்லுகிறார். உம்மை இதோடைய தலைப்பு, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுவதில்லை. தேவனாகிய கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். யாரெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னத்தை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய சத்தியத்துக்குரிய வாழ்க்கையை தேடுகிறார்களோ, அவர்களை கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய ஒரு பரிசுத்தமான கிருபை பாருங்க. கர்த்தரே சொல்லுகிறார், உம்மை தேடுகிறவர்களை நீ ஒரு நாளும் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடும் பொழுது அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது அவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தரை நீங்கள் தேடும் பொழுது கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதே சங்கீதத்தில் 54ஆம் அதிகாரத்தில் இப்படியாய் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, உற்சாகத்துடனே நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உம்முடைய நாமத்தை நான் துதிப்பேன், அது எனக்கு நலமானது என்று சொல்லுகிறார். உற்சாகத்தோடு நான் உம்மை தொழுது கொள்ளுவேன், தாகத்தோடுமை நான் தொழுது கொள்ளுவேன். பரிசுத்த ஏக்கத்தோடு என்னையே நான் பலியாய் உமைக்கு கொடுப்பேன். எனக்காகவே பலியான கர்த்தர், எனக்காகவே பலியாய் கொடுத்த தேவன். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்களையும் பலியின் பொருளாய் கொடுக்கும்படி வாஞ்சிக்கிறார். நீங்களும் தேவ பலி பொருளாய் மாற அவர் உங்களிடத்தில் கேட்கிறார். அதுதான் உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உம்முடைய நாமத்தை துதிப்பேன், அது எனக்கு நலமானது என்று சொல்லுகிறேன். அது எனக்கு நலமானது என்று சொல்லுகிறார். என் தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நமக்கு நலமானதை செய்ய, நமக்கு நன்மையானதை செய்ய அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைப்படுகிறதோ அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவர் கர்த்தரை தேடுகிறவர்கள், யாரெல்லாம் கர்த்தர் மேல ஒரு அக்கறை வைத்து, யாரெல்லாம் கர்த்தரை காணும்படி உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீர்களோ, அவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுவர்களை கர்த்தர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடுவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். கைவிடாத தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தரை நீங்க தேடி பாருங்க. இந்த பூமியில எதையெல்லாம் தேடுகிறோம், எதெல்லாம் அலைசி பார்த்து தேடுகிறோம், எவையெல்லாம் தேடி ஓடி நாடுகிறோம், எவையெல்லாம் தேடி தேடி கண்டடைய முடியாம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எங்கு தேடியும் ஒரு முடிவு கிடைக்கல, எங்கு தேடி போயும் அலைஞ்சும் ஒரு முடிவு கிடைக்கல, ஒரு நிறைவு கிடைக்கல, ஒரு நிறைவானதை நிறைவானதை கிடைக்க முடியல. எங்கெல்லாம் தேடி பார்த்தோம், எங்கும் ஒரு நிறைவு கிடைக்க முடியல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என்னை தேடி வாருங்கள், என்னை தேடி வாருங்கள், என்னை தேடி வாருங்கள். என்னிடத்துல தான் உங்களுக்கு மீட்பு உண்டு.
என்னிடத்துல தான் உங்களுக்கு சமாதானம் உண்டு, என்னிடத்துல தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, என்னிடத்துல தான் உங்களுக்கு தயவு உண்டு. தேவ பிள்ளைகளே, அவர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கிறார். நீங்கள் அவர்களை தேடும் பொழுது, கர்த்தரை நீங்க தேடும் பொழுது அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறார். அவர் உங்களுக்கு பதில் அளிக்கிறார். இந்த தேவ பிள்ளைகளே, நீங்க கர்த்தரையை தேடுங்க, அவரை தேடுங்க. கர்த்தர் சொல்லுகிறார் வாகமத்தில் 31ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனம், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் உறுதியுள்ள மனதாய் இருங்கள். நீங்கள் யாருக்கும் பயப்படவும் வேண்டாம், திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வருகிறார். நீங்க கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட வருவார். நீங்கள் கர்த்தரை நம்பும் போது அவர் உங்க மேல நம்பிக்கை வைப்பார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். சக்கரியா 1:3, சேனைகளின் கர்த்தரத்துல திரும்புங்கள், அவரும் உங்களிடத்துல திரும்புவேன் என்று சொல்லுகிறார். நீங்க போகிற இடத்துலலாம் அவர் வருவார். நீங்கள் அவரை தேடும் பொழுது நீங்கள் அவரை கண்டடைய முடியும். நீங்கள் அவரை தேடும் பொழுது நீங்கள் அவரை கண்டடைய முடியும் என்று சொல்லுகிறார். நீங்க எதை குறிச்சும் பயப்படாதீங்க, நீங்க எதை குறித்தும் திகையாதீங்க. உன்னோடு கூட நான் வருவேன், கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நம்மளோடு கூட வருவது எவ்வளவு ஒரு பாக்கியம். தேவ பிள்ளைகளே, நம்ம போகிற இடத்துலலாம் கர்த்தர் இருக்க வேண்டும். நம்ம எங்கெல்லாம் பயணிக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் நம்மளோடு கூட வருவார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். அவரை உன்னை ஒரு நாள் விட்டு விலக மாட்டார், ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அவர் கைவிடாத ஒரு தகப்பன். இன்றைக்கே அவரை தேடுங்க, இன்றைக்கே கர்த்தரை நீங்க தேடுங்க, இன்றைக்கே உங்களை கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. அவர் உங்களோடு கூட வர ஆசைப்படுகிறார். நீங்க செல்லும் பாதையிலெல்லாம் அவர் வர ஆசைப்படுகிறார். நீங்க எங்கெல்லாம் போகணுமோ, எங்கெல்லாம் இருக்க வேண்டும் என்று நீங்க வாஞ்சிக்கிறீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் வர ஆசைப்படுகிறார். அங்கெல்லாம் அவர் வர ஆசைப்படுகிறார். இப்படியாய் சங்கீதம் 71ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம், தாவீது, தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை நான் அறிவித்து வந்தேன். நான் உம்மை தேடினேன், உங்களை நான் தேடின அதிசயம் காணும்படி செய்தேன், அதிசயங்களை காணும்படி செய்தேன். தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு கூட இருக்க நீங்கள் வாஞ்சிங்க. கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை பரிசுத்தத்துக்கு அழைக்கிறார். அவருடைய உண்மைக்கு உங்களை அழைக்கிறார். கர்த்தரே சொல்லுகிறார், நீங்கள் அவரை தேடினால், மத்தேயு 7:7 தேடுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்க தேடும் போது உங்க இருதயம் திறக்கப்படும், உங்க நாவாய் உதடுகள் திறக்கப்படும், உங்க சிந்தனை மூளையெல்லாம் திறக்கப்படும், வாழ்க்கையெல்லாம் திறக்கப்படும், இல்லம் திறக்கப்படும், குடும்பம் திறக்கப்படும், எல்லா வேலைகளும் திறக்கப்படும், எல்லா ஆசீர்வாதங்களும் திறக்கப்படும். நீங்க கர்த்தரையை தேடும் பொழுது, நீங்க அவரை தேடும் பொழுது மாத்திரம்தான் கர்த்தர் உங்களை எல்லா விதத்திலும் அவரை கண்டடையும்படி காணச் செய்வார், கண்டடையும்படி காணச் செய்வார். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீங்க ஒரு நாளும் கைவிடுவதில்லை. உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களையும் உம்மை நம்பி இருப்பார்கள். உங்க நாமத்தை அறிந்தவர்கள்
உங்க நாமத்தில் பேய்கள் ஓடுகிறது. உங்க நாமத்தினால வியாதி குணமாகிறது. உங்க நாமத்தில் குருடன் பார்க்கிறான். உங்க நாமத்தில் செவிடன் கேட்கிறான். உம்முடைய நாமத்தினால மரித்தோர் உயிரோடு எழும்புகிறார்கள். உம்முடைய நாமத்தை சொல்லும் பொழுதுதான் பரலோகம் திறக்கப்படும். உம்முடைய நாமத்தை சொல்லும் போது தான் பரிசுத்தம் வரும். உங்க நாமத்தை சொல்லும் போது தான் கட்டுகள் அவிழ்க்க முடியும். உங்க நாமத்துக்கு மாத்திரம்தான் இந்த பூமியில எல்லாமே நடக்கும். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தரை கண்டடைவீர்கள். கர்த்தரை கண்டடைந்த பிறகு சகல ஆசீர்வாதங்களையும் சகல அதிகாரங்களையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். இப்பொழுதே இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிறேன் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உம்முடைய நாமத்தை அறிந்தவர்களை, உம்முடைய பெயர் சொல்லுவர்களை, உம்முடைய பெயரை உச்சரிக்கிறவர்களையும் கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன். என் தேவனே, இந்த ஜெபத்திய வசனத்தையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதே கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்ளும். உம்மை தேடுகிற பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்கப்பா. உம்மை தேடுகிற பிள்ளைகளெல்லாம் பரிசுத்தமாக்குங்கப்பா. தேவனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் சந்திங்கப்பா. ஒரு பிள்ளைகளும் கெட்டு போகக்கூடாதுப்பா. எல்லா குடும்பங்களையும் சந்திங்க. உம்மை தேடி நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கட்டும். உம்மை தேடி நாடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் காணட்டும். உம்மை தேடி வருகிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு ஆச்சரியமான காரியங்களை செய்வீராக. இப்பொழுதே வசனத்தின் ஜெபத்தை பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே அவருடைய இருதயங்கள்லாம் தேடட்டும் கர்த்தரை. அவருடைய வாழ்க்கையெல்லாம் கர்த்தரை தேடட்டும். என் தேவனே, என் தகப்பனே, பரலோக ராஜா, உம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமாயிருங்க. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் பாதுகாப்பாய் இருப்பார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அனுகூலமாய் இருப்பார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் ஆச்சரியமாய் இருப்பார். கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே 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 அவருடைய பிரசனம் இறங்கும். வசனத்தின் ஜெபத்தை பார்க்கிற வேலையில கர்த்தர் உங்களுக்குள்ள ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைய முடியும். நீங்கள் அவரை தேடும்போது அவர் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். நீங்க அவரை தேடும்போது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்க அவரை தேடும்போது அவர்கள் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உம்மை நம்புகிற பிள்ளைகளை கைவிடுவதில்லை. கர்த்தரை நம்புகிற தேடுகிற பிள்ளைகளை அவர் கைவிடுவதில்லை. கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் கர்த்தரை கண்டடைவார்கள். தேவ பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதம், என் தேவ பிள்ளைகளுக்கான பரிசுத்த வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த வல்லமையை தேவன் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த யூடியூப்ல அவளையா பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு குடும்ப பிள்ளைகளும் கர்த்தரை ஆசீர்வதிங்க. ஒருவரையும் விட்டுறாதீங்க. எல்லாவரையும் சந்திங்க. எல்லாவரையும் ஆசீர்வதிங்க. பாருங்க, கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல கர்த்தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.